நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. எனக்கு ஒருத்தங்க ஒரு காரியம் செய்துட்டா நான் மறுபடியும் அவர்களுக்கு அதை கண்டிப்பா செய்வேன். அவங்க என்ன என்ன இப்படி பேசிட்டாங்க, மறுபடியும் நான் அவங்கள அப்படி கேட்பேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்றதுதான் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பொறுமைகள் இல்லாதவாறு நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ ஒருபோதும் சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். உனக்கு தீமை செய்தவர்களை நீ மன்னித்து விடு, நீ அவர்களுக்காய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று இந்த காலைவெளியில் அவர் வாக்கு கொடுக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வார்த்தை சொல்லுகிறது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் பழி வாங்குகிறவர். நாம பழி வாங்கிட்டா ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணவே முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் பேசட்டும், நமக்கு விரோதமாய் எழும்பட்டும், தீமையான காரியங்கள் பேசட்டும், எதுவும் செய்யட்டும், ஆனா நாம அவர்களுக்காக பதில் செய்து விட்டோமே ஆனால் நம்முடைய இருதயத்துக்கு ஒருவேளை அது திருப்தியா போயிரும். ஆனா அது என்றைக்குமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆனா மாறாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது பொறுமையோடு, ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பதில் தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, நீ அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. நீ எரிச்சலாகாதே, அது அவருடையது, ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார், அது ஆண்டவருடைய செயல். நீ என்ன செய்யணும்னா அவரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காத்திருக்கும் போது ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அது பெரிதானதா இருக்கும். அவருக்காக மாத்திரம், அவர் செய்கிற கிரியைகளுக்காக நாம் காத்திருக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் வெட்கப்படும்படியாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி செய்துட்டாங்க, எனக்கு விரோதமா செய்துட்டாங்கன்னு புலம்புவதை விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய காரியங்களை இறக்கி வைங்க. அவர்களுக்கு நான் தீமை செய்வேன் என்று சொல்லாதீங்க. ஆண்டவருடைய காரியத்துல எல்லாத்தையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுவதை நம்முடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். இந்த நாளிலே செய்வார். விசுவாசத்தோட, ஆண்டவரே நான் ஒருவேளை இப்படி செய்திருந்தேன், ஏதாவது காரியங்களை நாம அப்படி சொல்லியிருந்தா அப்படி சமூகத்துல இருந்த நாளில, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் யாருக்கு தீமை செய்ய போறது இல்லை, எனக்கு தீமை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அப்படி சமூகத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே நமக்காக எழும்பி நின்று அற்புதத்தை செய்வதை நம்முடைய கண்கள் காணும்படி அவர் செய்வார். பாருங்க, யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பனுடைய சகோதரர்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு குழியில தள்ளி போட்டு நம்மளை சாகும்படியாய் அவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது நம்முடைய காரியம் என்னவாயிருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு அதுதான் செய்தாங்க, குழியில போட்டாங்க. கடைசியில 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்க. யாரோ ஒருத்தங்கிட்ட விற்று போட்டாங்க. விற்று போட்டது மாத்திரமல்ல, தகப்பனார் இடத்துல போய் பொய் சொன்னார். உம்முடைய குமாரன் மரித்து போனான். அந்த தகப்பனார் புலம்புவதை அங்கலாய்ப்பதை பார்த்த பொழுதிலும் அவர்களுக்கு சொல்ல மனமில்லை. பிரியமானவர்களே, அவன் செத்து போயிட்டான் தான் போய் சொன்னான். ஆனா அந்த யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தின போது ஒரு நாளிலே அவருடைய சகோதரர் எல்லாரும் அவருடைய கண்கள் காணும்படியார் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமா, யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பினிடத்துல ஆகாரம் வாங்கும்படியார் இவருடைய சகோதரர்கள் எல்லாரும் எகிப்துக்கு கடந்து செல்லும் போது பாருங்க, யோசேப்பு நினைச்சிருந்தா பெரிய அதிகாரி எகிப்துல. அதை நினைச்சிருந்தா எதுவும் செய்திருக்கலாம்.
அவனுக்கு நான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிட்டு இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனா ஒண்ணுமே சொல்லல. மன்னிச்சா, மனப்பூர்வமாய் மன்னித்தார் யோசேப்பு. அன்பானவர்களே, அவருடைய தகப்பனார் அங்கே மரித்து போன போது அவருடைய சகோதரெல்லாம் பயப்படுறாங்க. ஒருவேளை இப்பொழுது யோசேப்பு நம்மை பகைத்து நம்மள மறுபடியும் நாம செய்த அநியாயத்துக்கு தக்கதாய் எதையாயில செய்திருவாரோ அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுறாங்க, சொல்லி அனுப்புறாங்க. எங்களை மன்னிச்சிரு யோசேப்பு, நாங்க தெரியாம செய்துட்டோம்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? பயப்படாதிருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசிப்பு சொன்னா. எவ்வளவு ஒரு பெரிய மனப்பார்! ஆவிக்குரியவர்கள் இப்படிதான் நடந்து கொள்வார். ஆண்டவரோடு இணைந்து வாழுகிறவர்கள் இப்படிதான் நடப்பாங்க. உலக மனிதனால நடக்கவே முடியாது, இப்படி இருக்கவே முடியாது, சாத்தியமே அல்ல. உலக மனிதனை போல நாம நடந்த அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பிரியமானவர்களே, நீங்க எனக்கு தீமை செய்வீங்க, கர்த்தரோ எனக்கு நன்மையாக முடிய பண்ணினா. எனக்கு நன்மையாக முடிய பண்ணின அந்த கர்த்தருக்கு விரோதமா நான் தீமை செய்ய போறேன்னா செய்ய மாட்டேன் என்று யோசிப்பு சொன்னா. எவ்வளவு பெரிய மனரம்யமான வாழ்க்கை இந்த காலை வேளையிலே! இப்படிப்பட்டதான வாழ்க்கையை ஆண்டவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்கள், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டவரே, என் காரியங்கள் இப்படி இருக்கப்பா, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திருங்கப்பா, உங்களுடைய சமூகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேப்பா, நீங்க எனக்கா யுத்தம் பண்ணுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த நாளில இன்றைக்கே அவர் நமக்காக செய்கிற செயல்களை, அதிசய செயல்களை அவர் காணும்படி நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே தியானித்த வார்த்தைகளை இந்த நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.